கடந்த பகுதியில் ஹாரூத் மற்றும் மாரூத் குறித்த விசித்திரமான கதைகளை நாம் ஏன் நிராகரிக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். அஹ்மதியா முஸ்லிம் ஜமாஅத்தின் இரண்டாவது கலீஃபா ஹஸ்ரத் மிர்சா பஷீருத்தீன் மஹ்மூத் அஹ்மத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் திருக்குரானின் வசனங்களை அடிப்படையாக கொண்டு ஒரு புதிய ஆய்வை முன்வைக்கின்றார்கள். இந்த வசனம் 3 வெவ்வேறு காலங்களில் நடந்த 3 முக்கிய நிகழ்வுகளை சுட்டிக்காட்டுகிறது. 1. ஹஸ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலம். 2. பாபில் நகரத்தின் காலம். 3. ஹஸ்ரத் முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலம். இந்த 3 நிகழ்வுகளையும் இணைக்கும் பொதுவான காரணி என்ன? அவை அனைத்தும் யூதர்களுடன் தொடர்புடைய இரகசிய சதிகளாகவே இருந்தன. இன்று நாம் இந்த ஆய்வின் அடுத்த கட்டத்திற்கு செல்வோம். ஹஸ்ரத் இரண்டாவது கலீஃபத்துல் மசீஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த வசனத்தை புரிந்து கொள்ள 4 நிபந்தனைகளை முன்வைக்கின்றார்கள். முதலாவது, இது 3 முறை நிகழ்ந்த ஒரு சதியை குறிக்க வேண்டும். இரண்டாவது, இது ஒரு இரகசிய அமைப்பு அல்லது சதியுடன் தொடர்புடையதாக இருக்க வேண்டும். மூன்றாவது, இது ஹஸ்ரத் சுலைமான், பாபில் மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிய 3 காலங்களோடும் தொடர்புடையதாக இருக்க வேண்டும். நான்காவது, இது யூதர்களின் செயல்பாடுகளுடன் பிணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த 4 அம்சங்களும் ஒத்துப்போகும் ஒரு வரலாற்று உண்மையை நாம் தேடும்போது நம் கண்முன் வருவது ஒரு பழங்கால இரகசிய அமைப்பு. இதில் ஆண்கள் மட்டுமே உறுப்பினராக முடியும் என்ற நிபந்தனை இருந்தது. பஞ்சாபில் இதை ஜாதுகி சொசைட்டி அல்லது மந்திர அமைப்பு என்று அழைப்பார்கள். நவீன உலகில் நாம் இதை ஃப்ரீமேசன்ஸ் என்று அறிகிறோம். ஆனால் கவனிக்கவும், இன்றைக்கு நாம் காணும் அமைப்பை பற்றி நாம் பேசவில்லை. வரலாற்று பக்கங்களில் யூதர்களோடு இணைந்து செயல்பட்ட அந்த பழங்கால இரகசிய அமைப்பை பற்றித்தான் ஹஸ்ரத் இரண்டாவது கலீஃபத்துல் மசீஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் விளக்குகிறார்கள். ஜீவிஷ் என்சைக்ளோபீடியா, ஜூயிஷ் என்சைக்ளோபீடியா எனும் வரலாற்று ஆவணம் இதற்கு மிக முக்கியமான சான்றாகும். ஃப்ரீமேசன் அமைப்பின் குறியீடுகளுக்கும் யூதர்களின் பாரம்பரியத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதை அந்த என்சைக்ளோபீடியாவே ஒப்புக்கொள்கிறது. ஹஸ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய ஆலய பணியில் ஈடுபட்டிருந்த பொறியாளர்களுக்கும் இந்த அமைப்புக்கும் தொடர்பு இருப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். அவர்களின் பாரம்பரிய கதைகளில் ஹிராம் அபீஃப் என்ற பெயருடைய ஒரு பொறியாளர் வருகிறார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் அந்த ஆலயத்தை கட்டிய பிறகு ஈராம் கொல்லப்பட்டதாகவும் அவர் வானத்திற்கு உயர்த்தப்பட்டார் என்றும் இவர்களது கதைகள் கூறுகின்றன. இங்கேதான் ஒரு பெரிய சதி ஒளிந்துள்ளது. ஃப்ரீமேசன் புத்தகமான உலகின் இரகசிய சங்கங்கள் சீக்ரெட் சொசைட்டிஸ் ஆஃப் த வேர்ல்டு கூறுவதாவது, பல்கீஸ் அரசிக்கும் ஈராமுக்கும் இடையே இருந்த தொடர்பால் பொறாமை கொண்ட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஈராமை தந்திரமாக கொன்றுவிட்டார். அன்றிலிருந்துதான் தங்களை சுதந்திர கட்டிடக் கலைஞர்கள் என்று அழைத்துக்கொண்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக ஒரு இரகசிய கூட்டத்தை அவர்கள் உருவாக்கினார்கள். இந்த கதைகள் அனைத்தும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக ஒரு இரகசிய குழு செயல்பட்டது என்பதை உறுதிப்படுத்துகின்றன. அந்த பொறியாளர்கள் தங்களுக்கென இரகசிய சைகைகளையும் அடையாளங்களையும் உருவாக்கி கொண்டனர். அவர்கள் ஈராமை ஒரு புனிதராக கருதி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எதிரியாக பார்த்தனர். ஹஸ்ரத் இரண்டாவது கலீஃபத்துல் மசீஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மிக தெளிவாக கூறுகிறார்கள், இதுதான் அந்த சதி. வேத வசனங்களில் குறிப்பிடப்படும் சூனியம் என்பது மாயாஜாலம் அல்ல. அது ஹஸ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஆட்சிக்கு எதிராக யூதர்கள் செய்த அரசியல் சதி மற்றும் இரகசிய குழப்பங்களே. இந்த இரகசிய அமைப்புகளின் மூலம் அவர்கள் மக்களுக்கு தீங்கிழைக்கக்கூடிய, குழப்பத்தை விளைவிக்கக்கூடிய வழிமுறைகளை செய்து வந்தார்கள். இதுவே நபி அவர்களின் காலத்தில் யூதர்கள் செய்த சதியோடும் ஒத்துப்போகிறது. வரலாற்றையும் திருக்குரானின் வசனங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஹாரூத், மாரூத் என்பவர்கள் யூதர்களின் அந்த இரகசிய திட்டங்களையும் அவர்களை வழிநடத்தியவர்களையுமே ஆவர் என்பது தெளிவாகிறது. ஆனால் இந்த திட்டம் எப்படி பாபில் நகரத்தில் எதிரொலித்தது? ஹாரூத், மாரூத் என்று திருக்குரான் குறிப்பிடுவது யாரை? இந்த வரலாற்று சங்கிலியின் அடுத்த கட்டத்தை, அதாவது அந்த வசனத்தின் நுணுக்கமான அகராதி பொருளை அடுத்த பகுதியில் விரிவாக காண்போம்.